தயவு செஞ்சு நெகட்டிவ் தாட்லேருந்து வெளில வந்துருங்க. மகரத்துக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆஃப்டர் நான் சொல்கிறது செப்டம்பர் நம்ம முழு பலன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அப்போ டிசம்பர் ஜனவரிக்கு மேலே அடுத்த வருஷம் தேவையில்லாமல் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரியான தாட் வரும். அதை மட்டும் கொஞ்சம் வெளில வந்துருங்க. எந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அது தப்பாக ரைட்டான்னு, யாருக்கும் தெரிய வேண்டாம். தப்புன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ராகு கேதுகள் அதை மட்டும் பண்ணாமல் இருந்தாலே போதும். மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் கோவிலில் கேட்டீங்க. அதை தாண்டி நான் ஒரே ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறேன். நெசவாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கோ இல்லாட்டி அயன் பண்ணுற துணி அயன் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கோ உங்களால் ஆனால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இப்போ நான்லாம் போனால் எங்கள் மேடம் அவங்களாம் உதவி வாங்குறாங்கன்னா உள்ள ஒரு 10 சட்டை அயன் பண்ண கொடுக்குறீங்களா, 50 ரூபா கேட்குறாரா, 100 ரூபாய் வச்சுக்கோப்பான்ட்டு வந்துடுங்க. இந்த ஒரு சின்ன 50 ரூபா உங்களுக்கு வேறு லெவல் மேஜிக் பண்ணும் அந்த இடத்துல. அது ஒன்றே போதுமானது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இப்போது கேது இருக்கும்போது மேக்சிமம் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு கோவிலில் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. பிரச்சனை சால்வ் ஆகிடும்.